ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். முதலமைச்சர் ரங்கசாமி இல்லம் உள்ளிட்ட 3 இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல். புதுச்சேரியில் மீண்டும் பதற்றம். மூடு விழாவை நோக்கி செல்கிறது பாண்லே நிறுவனம். எதிர்க்கட்சித் தலைவர் சிவா குற்றச்சாட்டு. மளிகை கடை உரிமையாளர் தற்கொலையில் திடீர் திருப்பம். தனியார் நிதி நிறுவனம் மீது மனைவி புகார் அளித்துள்ளதால் பரபரப்பு. வெள்ளியனூர் மீன் அங்காடியை விரைவில் திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வியாபாரிகள் அரசுக்கு கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். முதலமைச்சர் ரங்கசாமியின் இல்லம் உள்ளிட்ட 3 இடங்களுக்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள சம்பவம் புதுச்சேரியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கடந்த சில வாரங்களாக அரசு அலுவலகங்களுக்கு தொடர் வெடிகுண்டு மிரட்டல் வந்து கொண்டிருக்கிறது. துணைநிலை ஆளுநர் மாளிகை, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், ஜிப்மர் மருத்துவமனை, பிரெஞ்சு தூதரகம் ஆகிய அலுவலகங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. இந்த அலுவலகங்களில் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாய் மூலம் சோதனை நடத்தியதில் அந்த தகவல் பொருளி என தெரியவந்தது. தொடர்ந்து வந்த மிரட்டலை அலட்சியம் செய்ய முடியாமல் காவல்துறையினரும் தவித்தனர். மின்னஞ்சல் மூலம் வந்த வெடிகுண்டு மிரட்டலை அனுப்பியது யார் என காவல்துறையினரால் கண்டறிய முடியவில்லை. இதனால் புதுச்சேரி சைபர் கிரைம் உதவியை நாடினர். அவர்கள் மத்திய சைபர் கிரைம் காவல்துறையினரின் உதவியை நாடியுள்ளனர். இதில் மிரட்டல் விடுத்த நபரை கண்டறிந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அவரை காவல்துறையினர் கைது செய்ய தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இந்நிலையில் இதுவரை அரசு அலுவலகங்களை குறிவைத்து மிரட்டல் விடுத்து வந்த மர்ம ஆசாமி தற்போது தனியார் நிறுவனங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் விடுத்துள்ளார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள புரோமினன்ட் அஜந்தா சந்திப்பில் உள்ள தனியார் நட்சத்திர உணவகங்களுக்கு ஏப்ரல் 19ஆம் தேதி காலை மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. அந்த மின்னஞ்சலில் 2 நட்சத்திர விடுதிகள் மட்டுமின்றி புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் வீடு, பொம்மையார் பாளையத்தில் உள்ள விடுதி, முத்துமாரியம்மன் கோவில் எதிரே உள்ள உணவகம் ஆகியவற்றிலும் வெடிகுண்டு வைத்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இதையடுத்து உணவக நிர்வாகத்தினர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். காவல்துறையினர் 2 உணவகங்களுக்கும் 2 பிரிவாக சென்று சோதனை நடத்தினர். இமெயிலில் வந்த தகவலின் அடிப்படையில் திலாஸ்பேட்டையில் உள்ள முதலமைச்சர் ரங்கசாமியின் வீடு, கோரிமேட்டில் அப்பா பைத்திய சுவாமிகள் கோவில் வளாகத்தில் உள்ள முதலமைச்சர் ரங்கசாமியின் வீடு மற்றும் தனியார் உணவகத்திலும் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். முதலமைச்சர் ரங்கசாமியின் வீட்டில் ஒவ்வொரு அறையிலும் கார் பார்க்கிங், டென்னிஸ் மைதானம் மற்றும் வீட்டை சுற்றியுள்ள பகுதிகளிலும் சோதனை நடைபெற்றது. இந்த சோதனையின் போது முதலமைச்சர் ரங்கசாமி அப்பா பைத்திய சுவாமி கோவிலில் நடந்த பூஜையில் இருந்தார். இதேபோல் நட்சத்திர ஓட்டலில் தங்கியிருந்த சுற்றுலா பயணிகள், ஊழியர்களை வெளியேற்றி அறை அறையாகவும் சோதனை நடைபெற்றது. ரெஸ்டாரண்ட், சமையல் அறை, கார் பார்க்கிங் ஆகியவற்றில் அங்குலமாக வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை நடத்தினர். மோப்பநாய் வரவழைக்கப்பட்டு சோதனை நடைபெற்றது. 2 மணி நேரம் சோதனை நடத்தியும் வெடிகுண்டு எதுவும் கிடைக்கவில்லை. பின்னர் இது புரளி என தெரியவந்தது. பொம்மையார் பாளையம் விடுதிக்கு வந்த மிரட்டல் குறித்து தமிழக காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. அங்கு கோட்டக்குப்பம் காவல்துறை சோதனை நடத்தினர். ஒருபுறம் காவல்துறையினர் நிம்மதி அடைந்தாலும் இதுபோல தொடர் மிரட்டலால் காவல்துறையினர் தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த மர்ம நபரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய காவல்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். ஒப்பந்தம் ரத்தாகி மூடு விழாவை நோக்கி செல்லும் பாண்லே நிறுவனத்தின் மீது அரசு தனி கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரிக்கு பால் விநியோகம் செய்து லாபகரமாக இயங்கிய பாண்லே நிர்வாகம் தற்போது வெளிமாநிலத்தில் பால் கொள்முதல் செய்யும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது என்றும், 24 கோடி ரூபாய்க்கு மேல் கடன் சுமையில் சிக்கியுள்ளதாகவும், பாலை வாங்கி விற்கும் இடைத்தரகர் வேலையை பாண்லே செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் பாண்லே நிறுவனம் மூலம் பால் பொருட்களை கொள்முதல் செய்து வந்த அமுல் நிறுவனத்தின் ஒப்பந்தமும் ரத்து செய்யப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், இதனால் பாண்லே நிறுவனம் உற்பத்தி பாதிக்கப்பட்டு மிகப்பெரிய இழப்பை சந்திக்க நேரிடும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அங்கு பணியாற்றும் தொழிலாளர்கள் வேலை இழக்கும் சூழல் ஏற்படுவதாகவும், அதற்கு பாண்லே நிர்வாகம்தான் முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு உடனடியாக சிறப்பு கவனம் செலுத்தி அமுல் நிறுவனம் வெளியேறுவதில் காரணத்தை கண்டறிந்து சரி செய்து மீண்டும் ஒப்பந்தத்தை புதுப்பித்து உயிர் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ள அவர், சொந்த பால் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மாடு வளர்ப்பவர்களிடம் நேரடியாக மாடு வாங்குவதை மானியத்தை அளிக்க வேண்டும் என்றும், கால்நடை விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய தீவன மானியம், அடர் தீவனம் கொடுப்பதை உறுதி செய்ய வேண்டும், பாலின் தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். பாண்லே மூடு விழாவை நோக்கி செல்வதை துணைநிலை ஆளுநரும் முதலமைச்சரும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தெரிவித்த அவர், பாண்லே நிர்வாக சீர்கேடுகள் குறித்து நீதி விசாரணை நடத்தி வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும், தகுதி வாய்ந்த
IAS அதிகாரியை நியமித்து பாண்லே நிறுவனத்தை மீண்டும் நல்ல முறையில் இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் பைனான்ஸ் நிறுவனம் கொடுத்த அவமதிப்பால் தனது கணவர் தற்கொலை செய்து கொண்டதாக மனைவி புகார் அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருக்கனூரை அடுத்த சோரப்பட்டு தென்னஞ்சாலை வீதியைச் சேர்ந்தவர் பெரியண்ணசாமி. மளிகை கடை நடத்தி வந்த இவரது மனைவி கௌரி, 2 மகன்கள், 1 மகள் உள்ளனர். பெரியண்ணசாமி கடந்த மார்ச் 15ஆம் தேதி தனது வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து அவரது மனைவி கௌரி திருக்கனூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் குடிப்பழக்கமுடைய தனது கணவர் பெரியண்ணசாமி கடந்த சில மாதங்களாக வயிற்று வலியால் அவதிப்பட்டு அதற்கான மருந்து சாப்பிட்டு வந்ததாகவும் கடந்த 15ஆம் தேதி வயிற்று வலி அதிகமானதால் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும் புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் திருக்கனூர் காவல்துறையினர் சந்தேக மரணம் 194 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக ஏப்ரல் 17ஆம் தேதி அவரது மளிகை கடையை திறந்து பார்த்த காவல்துறையினர் அங்கு கடிதம் ஒன்று இருந்ததை கண்டுபிடித்தனர். அந்த கடிதத்தில் தனியார் நிதி நிறுவனத்தில் பெற்ற கடனுக்காக தன்னை அவமானப்படுத்தியதால் தற்கொலை செய்து கொள்வதாக எழுதியிருப்பதாக அவரது மனைவி கௌரி மீண்டும் திருக்கனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து கடிதத்தின் உண்மைத்தன்மை குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மளிகை கடை உரிமையாளர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் அவரது மனைவி காவல்துறையினரிடம் புகார் அளித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வில்லியனூரில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள புதிய மீன் அங்காடியை விரைவில் திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வியாபாரிகள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி நகர பகுதிக்கு அடுத்து மிகவும் பரபரப்பாக இயங்கும் வளர்ந்து வரும் பகுதியாக வில்லியனூர் உள்ளது. இங்கு அரசு அலுவலகங்கள், மருத்துவமனை, மார்க்கெட் உள்ளிட்ட பல இடங்கள் உள்ளன. இதனால் அங்கு எப்போதும் போக்குவரத்து நெரிசல் சற்று அதிகமாகவே காணப்படும். மேலும் மார்க்கெட் வீதியை வாகனங்கள் கடந்து செல்ல திக்குமுக்காடி வருகின்றன. இதனால் பலமுறை காவல்துறை சார்பில் சாலையோர ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வந்தன. மேலும் சாலையை விரிவாக்கம் செய்து பழைய மீன் அங்காடியை இடித்து பல கடைகளுடன் மீன் அங்காடி கட்டவும் அரசு திட்டமிட்டது. அதன்படி மீன் அங்காடி கட்டிட வேலை நடந்ததால் மீன் வியாபாரிகள் வில்லியனூர் மாதா கோவில் வீதிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டனர். பல ஆண்டுகளாக கட்டப்பட்டு வந்த அங்காடி தற்போது கட்டிடப் பணிகள் நிறைவடைந்தும் அரசு சார்பில் திறப்பதற்கான எந்தவொரு அறிகுறியும் இதுவரை தென்படவில்லை. மேலும் அங்காடியின் பணிகள் முழுமையாக நிறைவடைந்ததா என்பதும் கேள்விக்குறியாகவே உள்ளது. மீன் வியாபாரிகளும் சாலை ஓரத்தில் வியாபாரம் செய்வதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதுடன் விபத்துகளும் ஏற்படுவதாக பொதுமக்களும் வியாபாரிகளும் தெரிவிக்கின்றனர். மேலும் மீன் அங்காடியை விரைவில் திறக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவாவிடம் வலியுறுத்தி வருகின்றனர். மேலும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சரிடமும் துறை அமைச்சரிடமும் பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். எனவே அரசு உடனடியாக மீன் அங்காடியை திறந்து பயனாளிகளுக்கு உரிய கடைகளை ஒதுக்கித் தர வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். காங்கிரஸ் நிர்வாகிகள் மீது பொய்யான வழக்கு பதிவு செய்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்று புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் சார்பில் நேஷனல் ஹெரால்டு வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது உள்நோக்கம் கொண்டது என கூறி சுதேசி மில் அருகே காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் அமித்ஷாவின் உருவ பொம்மையை எரிக்க முயற்சி செய்த காங்கிரஸ் நிர்வாகிகள் சார்லஸ், சூசை, வேல்முருகன், ராம் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதற்கு மாநில காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறும்போது, காங்கிரஸ் தலைவர்கள் மீது பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டதை கண்டித்து போராட்டம் நடத்திய காங்கிரஸ் தொண்டர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இது ஒரு பொய்யான வழக்கு. நீதியை, நியாயத்தை கேட்டால் வழக்கு பதிவது கண்டிக்கத்தக்கது என்றும் இப்படித்தான் மத்திய மாநில அரசுகள் அடக்குமுறையை கையாள்வதாக குற்றம் சாட்டினார். நிச்சயமாக இந்த ஆட்சி நீண்ட நாள் நீடிக்காது என்று தெரிவித்த அவர் 10 மாதங்கள் பொறுத்திருந்தால் நிச்சயமாக காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் கொடும்பாவிகளை கொளுத்தியதாக கூறி வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஆனால் கொடும்பாவியை கொளுத்தினார்களா? கொடும்பாவியை கொளுத்த அனுமதி தந்ததே காவல்துறைதானே, ஏன் அதுவரை காத்திருந்தார்கள் என்று கேள்வி எழுப்பினார். கொடும்பாவியை எடுத்து செல்ல வேண்டியதுதானே, காவல்துறை வேடிக்கை பார்த்துவிட்டு வேண்டுமென்றே வழக்கை பதிந்துள்ளனர். இந்த வழக்கை உடனடியாக திரும்பப்பட வேண்டும் என்றும் வைத்திலிங்கம் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் கடல் நீரின் தன்மையை அறியும் கருவி அதிகாரிகளின் மேற்பார்வையில் சீரமைக்கப்பட்டு மீண்டும் கடலில் இறக்கப்படும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்றது. மத்திய அரசின் புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தேசிய கடலோர ஆராய்ச்சி மையம் கடல் நீரின் தன்மையை அறியும் திட்டத்தை நாடு முழுவதும் செயல்படுத்தி வருகிறது. இந்த மையத்தின் சார்பில் புதுச்சேரியில் கடல் நீரின் தன்மையை அறிய அதிநவீன கருவிகள் பொருந்திய மிதவையை புதுச்சேரி துறைமுகத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் கடலில் நிறுவப்பட்டுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டில் நிறுவப்பட்ட இந்த கருவி NCCR அதிகாரிகளின் அறிவுறுத்தலின்படி 2 மாதங்களுக்கு ஒருமுறை கரைக்கு கொண்டுவரப்பட்டு பராமரிப்பு பணிகள் நடைபெறுவது வழக்கம். அதன்படி
தற்போது அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் முடிவடைந்து கடலில் விடப்பட உள்ளது. இது திட்டம் தொடர்பாக அதிகாரிகள் கூறும்போது, கிழக்கு கடற்கரையில் கடல் நீரின் தன்மையை அறிய திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சென்னையில் ஏற்கனவே மிதவை அமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 2வது மிதவை அமைக்கப்பட்டது. கடல் நீரின் தரம், காற்றின் தன்மை உள்ளிட்ட பல விஷயங்களை 10 நிமிடங்களுக்கு ஒருமுறை இந்த மிதவை இயந்திரம் நமக்கு தரும் என்றும், கடல் நீரின் தரத்தை வண்ணங்கள் மூலம் அறியும் வசதியும் உண்டு. பச்சை நிறத்தில் இருந்தால் அது சரியாக உள்ளதாக அர்த்தம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெவ்வேறு வகை வண்ணங்கள் மாறி சிவப்பு நிறத்தில் இருந்தால் தரம் குறைந்துள்ளதாக அறியப்படுவதாகவும், இந்த தகவல்கள் மூலம் மீனவர்களுக்கான தண்ணீரின் ஓட்டம், காற்றின் தன்மை, மீன்கள் இருக்கும் இடம் ஆகியவற்றையும் அறியலாம் என்றும், இந்த மிதவை புதுச்சேரி துறைமுகத்தில் மிதவை உள்ள பகுதியிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவு வரை தற்போது தகவல்களை தரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 கிலோமீட்டர் தொலைவு வரை தண்ணீரில் ஆக்சிஜன் அளவு, தண்ணீரின் தட்பவெப்பம், கடல் நீரோட்டம் என பல தகவல்களை இதன் மூலம் பெறலாம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உப்பளம் தொகுதியில் 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி நேரில் சென்று பார்வையிட்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதி அகத்தியர் நகர் திருவள்ளுவர் வீதியில் சுமார் 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக சாலை அமைக்கும் பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி தலைமையில் நடைபெற்றது. அந்த பணிகள் தற்போது வேகமாக நடைபெற்று வரும் நிலையில் தார் சாலை அமைக்கும் பணியில் முன்னேற்றம் பெறும் வகையில் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி நேரில் சென்று அதிகாரிகளுடன் பணிகளை பார்வையிட்டார். அப்போது நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் சண்முகம், பணி ஆய்வாளர் ரவிச்சந்திரன், மாநில சிறுபான்மை அணி துணை அமைப்பாளர் நோயல், கிளை செயலாளர்கள் காலப்பன், ராகேஷ் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் வழக்கறிஞர் அணிப்பிரிவு ஆலோசனைக் கூட்டம் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் வழக்கறிஞர் அணிப்பிரிவு ஆலோசனைக் கூட்டம் காமராஜர் சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. வழக்கறிஞர் அணி மாநில பொறுப்பாளர் மருதுபாண்டியன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான், முன்னாள் சபாநாயகர் பாலன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். உப்பளம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஏழை முத்து மாரியம்மன் ஆலய மண்டலாபிஷேக பூஜையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் உட்பட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட உடையார் தோட்டம் பகுதியில் ஸ்ரீ ஏழை முத்துமாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. கடந்த மாதம் 3ஆம் தேதி ஆலய மகா குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தொடர்ந்து நாள்தோறும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் 48ஆம் மண்டல பூஜை மற்றும் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அபிஷேகம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளரும் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். கோவில் அறங்காவலர் குழு சார்பில் அவருக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. முன்னதாக விழாவில் கலந்து கொண்ட 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் ஆலய நிர்வாகிகள், ஊர் பெரியவர்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். விஐஇடி டியூஷன் சென்டரில் 2025ஆம் கல்வியாண்டிற்கான 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான சிறப்பு வகுப்பினை அமைச்சர் லட்சுமி நாராயணன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி தியாகராஜா வீதியில் அமைந்துள்ள விநாயகா இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் டெக்னாலஜி என்று அழைக்கப்படும் விஐஇடி டியூஷன் சென்டர் திறப்பு விழா மற்றும் 2025 கல்வியாண்டிற்கான 10வது மற்றும் 12ஆம் மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்சி வகுப்புகள் துவக்க விழா ஏப்ரல் 18ஆம் தேதி நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு கல்வி நிலையத்தை திறந்து வைத்து பயிற்சி வகுப்புகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் விஐஇடி இணை இயக்குநர் சுப்பலட்சுமி விஸ்வநாதன் வரவேற்புரையாற்ற சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு முனைவர் எஸ் ஜெயக்குமார் மற்றும் சென்சாய் எல் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் சிறப்புரை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் திரளான மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள், முன்னாள் கவுன்சிலர் சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விஐஇடி இயக்குநர் விஸ்வநாதன் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நிறைவாக நன்றி கூறினார். மேலும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புக்கான சிபிஎஸ்இ மற்றும் ஸ்டேட் போர்டு பாடத்திட்டங்களின்படி வகுப்புகளுக்கு சேர்க்கை தொடங்கப்பட்டுள்ளது என்றும் மாணவர்கள் மையத்தில் சேர்ந்து பயன்பெற வேண்டும் என்றும் நிலையத்தின் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 8945 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1070 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.
புதுச்சேரி. உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.